தாத்தா, நான் பைபிள் படிக்கும் போது 7 என்ற எண் பல இடங்கள்ல வருது. ஏன் அந்த முக்கியம்? நல்ல கேள்வி கண்ணா. பைபிள்ல 7 என்பது நிறைவு, பரிபூரணம், தேவனுடைய முழுமையான செயல் என்று அர்த்தம். அப்படியா தாத்தா? முதல்ல எங்கே வருகிறது? அது ஒரு அற்புதமான கதை, நான் சொல்கிறேன் வா. முதலில் ஆதியாகமத்தில் வருகிறது. தேவன் உலகத்தையும் எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்தார். பிறகு 7வது நாளில் ஓய்வு எடுத்தார். அதனால் அந்த நாள் பரிசுத்த நாளாக ஆனது. அப்பா, உண்மையாவா? வாவ், கேக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அப்புறம் என்னாச்சு? யோசுவாவின் காலத்தில் எரிகோ கோட்டை நினைவிருக்கா? அப்போது 7 ஆசாரியர்கள் 7 எக்காளங்களுடன் 7 நாட்கள் பட்டணத்தை சுற்றினார்கள். 7வது நாளில் 7 முறை சுற்றி வரும்போது கோட்டை இடிந்து விழுந்தது. அடடா, அதுவும் 7 தானா? ஆமா கண்ணா. அது மட்டுமில்ல, இயேசு சிலுவையில் இருந்தபோது 7 முக்கியமான வார்த்தைகள் பேசினார். அது என்ன தாத்தா? அத நான் வீட்ல போய் உனக்கு ஒவ்வொன்றாக விவரமா சொல்றேன். அப்போ வெளிப்படுத்தின புத்தகத்திலும் இருக்குமா? நிறைய இடத்துல வருது. அதுல 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 ஆவிகள். இப்போ சொல்லுங்க தாத்தா. அதுல 7 சபைகள், 7 தூதர்கள், 7 முத்திரைகள், 7 ஆவிகள், 7 எக்காளங்கள், 7 இடிமுழக்கங்கள், 7 கலசங்கள், இப்படி இன்னும் நிறைய இருக்குது கண்ணா. தாத்தா, இப்போ புரியுது. அப்போ பைபிள்ல 7 என்ற நம்பர் வந்தா அது தேவன் செய்யும் முழுமையான செயல் அர்த்தம். ஆம் குழந்தை, சரியாக சொன்னாய். நீங்க இவ்ளோ தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. God bless you my child.